234. नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने மாதாஜி பேஜ் எத்தனாவது மாதாஜி? இருங்க மாதாஜி 234. 251 என்னோடதுல 251. 1. சரி மாதாஜி. नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमः आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. இன்னைக்கு 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. அதுல 17வது ஸ்லோகம் பார்க்க போறோம். Pranams Mataji. பிரணாம்ஸ் மாதாஜி. 19. சாரி மாதாஜி, 19வது ஸ்லோகம் பார்க்க போறோம். பிரணாம் மாதாஜி. 259 பேஜ். 252 என்னோடதுல. எடுத்தாச்சு 19 புது ஸ்லோகம். புக் மாதாஜி 259. ஆமாங்க மாதாஜி 259 தான். பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. எஸ் 19வது ஸ்லோகம் 4:19. यस्य सर्वे समारंभा काम संकल्प विवर्जिताः ज्ञानाग्नि तत्त कर्माणं तम आहु पंडितम बुधाः. போயிட்டாங்க மாதாஜி. படிங்க. யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுணர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். பொருளுரை. கிருஷ்ண பக்தனின் செயல்களை பூர்ண அறிவுடையோர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தன் புலனுணர்ச்சிக்கான எல்லாவித விருப்பங்களிலிருந்தும் ஈடுபட்டுள்ளான். எனவே பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டனாக இருப்பதே எனது ஸ்வரூப நிலை என்னும் பக்குவ அறிவால் அவன் தனது செயல்களின் விளைவுகளை எரித்து விட்டவனாக கருதப்பட வேண்டும். ஞானத்தின் இத்தகு பக்குவ நிலையை அடைந்தவன் உண்மையான பண்டிதன் ஆவான். இறைவனுடனான நித்திய தொண்டினை பற்றிய இவ்வறிவினை வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இத்தகு நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும், செயலின் எல்லா விளைவுகளையும் அக்தி எரித்துவிடும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ யாருடைய முயற்சிகள் அனைத்தும், எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். பண்டிதன் அவன் பக்குவமானவன். பண்டிதன்னா பக்குவமான அறிவு. ஸோ இவன் புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டதோ அப்படின்னா புலன்கள் செயலற்று இருக்க முடியாது. காதுனா கேட்டுதான் ஆகணும், வாய்னா சாப்பிட்டுதான் ஆகணும், கால்னா நடந்துதான் ஆகணும். அப்ப எந்த ஒரு புலன்களின் செயல்களையும் நிறுத்த முடியாது. ஆனா அந்த புலன்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அந்த பக்குவமான அறிவு எனும் நெருப்பு செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்து விடுகின்றது. இப்ப நாம செயல் செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா? ஆனா அந்த செயலை யாருக்காக செய்ய வேண்டும்? காதுன்னு இருக்கா, அதுல பகவானை பற்றி கேட்பது எப்பொழுதும் மங்களகரமானது. நாம எப்பெல்லாம் பகவானை பற்றி கேட்கவில்லையோ அந்த காது அபத்தமான ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த ஊர்ல நிறைய பஸ் லாரி ஓடுது, ஹாரன் அடிக்குது, வண்டியில தள்ளிட்டு போறாங்க வீதியில, இல்ல ஆபீஸ்ல போனா பரபர பரபரன்னு ரஜோகுணத்துல செயல்படுற சத்தங்கள், டைப்ரைட்டர் சத்தம், இல்ல மியூசிக் சத்தம், இல்லைன்னா நாடகங்கள், அது ரொம்பவே ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிகின்ற எல்லா சொற்களும், நாடகங்கள் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், வேற எதுவாகட்டும், நம்மளுக்கு காதுல கேட்டதுன்னா அதெல்லாம் அமங்கலம். ஆனா மங்களம் கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, பகவானுடைய நாம ரூப லீலை புகழ்களை குணங்களையும் சகாக்களையும் பற்றி பேசுவது ஒண்ணுதான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் பகவான் சேவையில் ஈடுபடுத்தப்படும் போது அதெல்லாம் பக்குவமான அறிவு. அதனால நாம என்ன செயல் செய்தாலும், இப்ப பகவானை பத்தி கேட்டுட்டே நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யறீங்கனாலோ நீங்க செய்யற செயலுக்கு கூட மங்களம் உண்டாகும். அது இந்த உலகுல ஜட உலகுல அமங்கலம் சொல்லப்பட்டால் கூட அது மங்களமாயிரும். சோ
கிருஷ்ண பக்தனின் செயல்கள் பூரண அறிவுடையவர் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ண பக்தனும் மற்றவனும் செய்யும் செயல்கள் ஒரே மாதிரி இருக்கும். அவனும் சாப்பிட்றான், இவனும் சாப்பிட்றான், அவனும் வேலைக்கு போறான், இவனும் வேலைக்கு போறான், அவனும் குளிக்கிறான், இவனும் குளிக்கிறான். என்ன வேறுபாடு? உணர்வினால் வேறுபாடு. உணர்வு வெளிப்புறமா மனித உடல் இருந்தா பத்தாது, உள்ள அவனுக்கு மனிதன் குணம் இல்லாம மிருக குணம் இருக்கும் பக்தர்கள் அல்லாதவர்கள் இடத்துல. ஆனால் பக்தர்கள் இடத்துல எல்லா விதமான நற்குணங்களும் அவங்களுக்கு தானா வந்துடும். அப்ப பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்ட நப்பரு அப்படிங்கிறத அந்த ஸ்வரூப நிலை. ஸ்வரூப நிலை அப்படின்னா என்ன? நம்மளோட உண்மையான நிலை. நாமெல்லாம் இங்க நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருக்கோம். நான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, இல்ல வயோதிகனும் கிடையாது. நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா ஸ்வரூப நிலை. அது முதல் நிலை, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணருடைய சேவகன், நித்திய சேவகன், அதுதான் ஸ்வரூப நிலை. ஜீவேன ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்தியதாச. அப்ப இந்த பக்குவ அறிவு என்ன பண்ணுதுன்னா அவனுடைய செயல்களின் விளைவுகளை எரித்து விடுகின்றது. இப்ப ஞானத்தின் இத்தகு பக்குவ நிலையை அடைந்தவன் உண்மையான பண்டிதன். சோ இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, நான் செயல் செய்யும் போது எனக்கு ஏதாவது ஒரு பலன் வருது, அதை நான் அனுபவிப்பேன். புண்ணிய செயல்களை நான் செய்யறேன், நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறேன், நிறைய பேருக்கு படிப்புக்கு செலவுக்கு பணம் தர்றேன், மரம் வைக்கிறேன், இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுறவங்க எல்லாம் புண்ணியத்தை தேடிக்கொண்டு உயர்ந்த லோகங்களுக்கு, சொர்க்கம் போன்ற லோகங்களுக்கு ஏற்றம் பெற நினைப்பார்கள். ஆனா அந்த சொர்க்கம் எல்லாமே ஆப்ரம்ம புவனா லோகா புனர் ஆவர்தினோ அர்ஜுன மாம் உபைத்தேத்து கவுந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. நீங்க பிரம்மலோகத்திலிருந்து கீழே பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் அது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, இந்த நாலுமே எல்லா பக்கம் இருக்கு. சோ ஜட உலகங்களை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு, பகவானுடைய உலகத்திற்கு எவ்வாறு செல்வது என்பதை அறிவதே பூர்ணமான அறிவு. சொர்க்கலோகம் அப்படின்னா அதுவும் இந்த ஜட உலகை போன்றதுதான். ஏன்னா இங்க விட கொஞ்சம் அதிகமான இன்பம், அங்க நீண்ட ஆயுள் காலம் இருக்கும், அழகழகான பெண்கள் இருப்பாங்க, வகை வகையான பானங்கள், மதுபானங்கள் இருக்கும். ஆனா அது நிலையானதல்ல, அது தற்காலிகமானது. எப்ப உங்க புண்ணிய பலன் முடிஞ்சதோ அங்கிருந்து உங்களை எட்டி வச்சா மறுபடியும் இங்கதான் விழுகணும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க பணம் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம், பணம் முடிச்சதுன்னா கிளம்புப்பா நீயே, இங்க இடம் கிடையாதுன்னு துரத்தி விட்டுருவான். அது மாதிரிதான். இறைவனுடனான நித்திய தொண்டினை பற்றி இவ்வறிவை வளர்ப்பது நெருப்புக்கு ஒப்பிடப்படுது. அப்ப நெருப்பை தூண்டிவிட்டால் செயலின் எல்லா விளைவுகளும் அது எரித்துவிடும். சோ செயலோட விளைவுகள் இல்லாம இருக்கிறது தான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுனால மட்டும்தான் நாம் செயல்களின் விளைவை பெற முடியாது. இல்லைன்னா இருமைக்கு நாம உள்ளாயிடுவோம். இன்பம், துன்பம், நன்மை, தீமை, புண்ணியம், பாவம். சோ அதுக்குள்ளேயே இந்த இருமை நிறைந்த உலகம் தான் இந்த ஜட உலகங்கள். அடுத்த ஸ்லோகம் 20. தியக்த்வா கர்ம பலா சங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபி பிரவருத்தோ அபி நைவ கிஞ்சித் கரோதீஷः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. பாடிங்க மாதாஜி. தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதல்களையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலன் நோக்கு செயல்களையும் செய்வதில்லை. ஒருவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வில் செய்யும் போது மட்டுமே செயல்களின் பந்தங்களில் இருந்து விடுதலை பெறுவது சாத்தியமாகும். கிருஷ்ண பக்தன் பரமபுருஷ பகவானிடம் உள்ள தூய அன்பின் செயல்படுவதால் செயலின் பலன்களில் அவனுக்கு எவ்வித கவர்ச்சியும் இல்லை. அனைத்தையும் கிருஷ்ணரிடம் ஒப்படைத்து விட்டதால் அவன் தனது சுய பராமரிப்பையும் பொருட்படுத்துவதில்லை. மேலும் சொத்துக்களை சேர்ப்பதோ ஏற்கனவே தன்னிடம் உள்ள சொத்துக்களை பாதுகாப்பதற்கோ அவன் கவலைப்படுவதில்லை. தன் கடமையை தன்னால் இயன்றவரை திறமையாக செய்துவிட்டு அனைத்தையும் கிருஷ்ணரிடம் விட்டு விடுகின்றான். இத்தகு பற்றற்ற மனிதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்து எப்போதும் விடுபட்டுள்ளான். எனவே அவன் எதையும் செய்யாதது போலவே ஆகிறது. இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகளற்ற செயல் என்பதன் அறிகுறியாகும். எனவே கிருஷ்ண உணர்வின் செயல்களைத் தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் செய்பவனை பந்தப்படுத்துவதால் முன்னரே விளக்கியது போல அவை விகர்மா எனப்படும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் முதலியே படிச்சோம், கர்மாவில்
அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பது எப்படி அப்படின்னு. சோ செயல் புரிய வேண்டும். செயலற்று யாராலையும் இருக்கவே முடியாது. ஏன்னா ஆத்மாவின் இயல்பு என்ன? செயல் புரிவது. அப்ப சும்மா இரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா நாம கைய காலை கட்டி சும்மா இருக்கவே முடியாது. என்னை ஆள விட்டா போதும், எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வேண்டாம், யாரையாவது கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரே ரூம், அந்த ரூம்ல எல்லா வசதியும் கொடுக்குறோம், நீ 10 வருஷம் அங்க இருக்கணும் அப்படின்னா யாராவது இருப்போமா? இருக்க மாட்டோம். என்ன வசதி பண்ணி கொடுத்தாலும் அந்த ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். சோ செயலற்று இருக்க முடியாது. ஆனா செயல் புரியணும். ஆனாலும் அது செயல் புரியாத மாதிரி புரியணும். எப்படி? கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் போது அந்த செயல்களின் விளைவு நமக்கு வராது. சோ அதான் அகர்மா. கிருஷ்ண உணர்வில் நாம என்ன செஞ்சாலுமே அது அகர்மா. ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத செயல்களை எல்லாம், மது மாது, சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லப்படுது, அது தீங்கானது அப்படின்னு சொல்லி. சோ இப்படி செய்யன்னு சொல்லி அப்படி செய்யாம இருக்கிறது. எப்படி? மது உண்ணக்கூடாது, மது மாது சூது மாமிசம் இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா நான் அதுதான் எடுப்பேன் அப்படின்னா அது என்ன ஆகுது? விகர்மா ஆகுது. அது பாவ விளைவுகளை கொடுக்கக்கூடியது. இப்ப ஒரு ஒரு செயல் செய்தா அதுல நன்மையோ தீமையோ இல்ல புண்ணியமோ பாவமோ இப்படி இருமைகள் இருக்கு. ஆனா கிருஷ்ண உணர்வில் அது செய்யப்படும் போது அதுல எந்த பாவ விளைவுகளும் கிடையாது. அப்போ அவன் கிருஷ்ண உணர்வுல செய்யாத போது அந்த செயல்களின் விளைவுகளில் இருக்கிற பந்தத்துக்கு உட்படுகிறான். ஏன்னா பந்தப்படுத்துது. நம்ம நன்மை அப்படின்னா அது புண்ணியத்துல நம்ம பந்தப்படுத்துது, கட்டி போடுது. புண்ணியத்துக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அடுத்த ஜென்மத்துல புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக ஒரு பிறவி, அதுக்காக கருவியாக ஒரு உடல். புண்ணியத்தை அனுபவிக்கணும்னா வெறும் பேயா ஆவியா அனுபவிக்க முடியுமா? அதுக்கு ஒரு கருவி வேணும், அதுதான் உடல். அப்ப அந்த உடல் எடுத்து அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறோம். புண்ணியத்தை அனுபவிக்கும் போது தானாகவே பை ப்ராடக்ட் என்னது? பாவம் வருது. ஏன்னா புண்ணியத்தை மட்டும் தனியா அனுபவிக்க முடியாது. எப்பவுமே நாம 2 செயல்களையும் செஞ்சாக வேண்டிய கட்டாய நிர்பந்தம். அதுதான் இந்த ஜட உலகம். ஜட உலகம்னாலே இருமை. ஒன்ன மட்டும் தனியா செய்ய முடியாது. இன்பம் இருக்குதா? துன்பம் இருக்கும். மகிழ்ச்சி இருக்கா? இகழ்ச்சி இருக்கு. புகழ் இருக்கா? அங்க தூற்றுதலும் இருக்கு. போற்றுதல் இருக்கா? தூற்றுதல் இருக்கு. அப்படி எல்லாமே இருமைகள். இரவிற்கா? பகல் இருக்கு. புண்ணியம் இருக்கா? பாவம் இருக்கு. சோ ஜட உலகத்துக்கு வந்தாலே இருமைகளுக்கு ஆட்பட்டே ஆக வேண்டும். சோ நீங்க புண்ணியம் மட்டும் செய்ய முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் நம்மளுக்கு இந்த மாயை, அந்த இல்யூஷன் எனர்ஜி கொடுக்குது. இப்ப 3 குணங்கள்ல மாறி மாறி செயல்படும் போது நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். வேற வழி கிடையாது. நீங்க செய்யலினா கூட அதுல மாட்டிக்குவீங்க, அந்த பந்தத்துல. சோ கிருஷ்ண பக்தன் பரமபுருஷ பகவானிடமுள்ள தூய அன்பில் செயல் புரியறதுனால அதுல அந்த செயல்ல அவனுக்கு எந்த கவர்ச்சியும் கிடையாது. இப்ப ஒருத்தர் தொழில் செய்யறான் அப்படின்னா அவனால முடிஞ்ச வரைக்கும் அதை திறமையா செய்வான். ஆனா அதுல வெற்றியோ தோல்வியோ எல்லாம் பகவானுக்கு. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். ஏன்னா அவர் தான் எனக்கு கொடுக்கிறார். லாபம் வந்தா அது எனக்கு, நட்டம் வந்தா ஐயோ கடவுளே நீ ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு திட்டுறது கிடையாது. சோ நட்டமா இது தெரியல, பகவான் எனக்கு போன பிறவியில செய்த கர்மத்திற்கு தகுந்த பலனை கொடுத்திருக்காரு. அது ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காரு. ஒரு பக்தனோட மனோபாவம் எப்படி இருக்குன்னா, துன்பத்தை அனுபவிக்கும் போது இது ரொம்ப கம்மி. ஏன்னா பகவான் என்னோட பாவ கர்மாவுக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காரு. ஆனா நான் அனுபவிக்க வேண்டியதோ பெருசா இருந்திருக்கு. சோ தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு அவன் எடுத்துக்குவான். ஆனா ஒரு பக்தன் அல்லாதவன், ஐயோ எனக்கு ஏன் இப்படி துன்பத்தை கொடுத்த, நீ எல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு தூற்றுவான். ஏன்னா நாம் செய்வது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா போன பிறவியில செஞ்சதெல்லாம் இப்ப அனுபவிக்கிறோம். போன பிறவியில விதைச்சதை தான் இப்ப அனுபவிக்கிறோம். இப்ப விதைக்கிறத அது செடியாகி மரமாகி காயாகி கனியாகி அப்புறம் நாம அந்த ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, அந்த ஃப்ரூட்டை அனுபவிப்போம். நம்ம உடனே செஞ்சோன்னா பலன் கிடைக்காது. அது ரொம்ப காலம் ஆகும் முதிர்ச்சி அடைய. பிராவர்த்த கர்மா, அந்த பிராவர்த்த கர்மாவை இப்ப அனுபவிச்சிருக்கிறோம். அப்பிராவர்த்த கர்மா இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து லைன் பை லைனா வந்துட்டு இருக்குது. இனியும் விதைச்சதெல்லாம் முளைக்கணும். இப்படி பல வகையில இந்த பாவ விளைவுகள் நமக்கு நிக்குது. ஒண்ணு முளைச்சது இருக்கு, இனி முளைக்க போகுது, இப்ப செடியா இருக்கு, இப்ப மரமாகி இருக்கு, இப்ப காயா இருக்கு, இப்ப பழுத்து இருக்கு. இப்படியாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும்.
நம்ம ஜட உலகுல நம்மள சும்மாலாம் மாய உட்கார வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. தண்டனை மேல் தண்டனை கிடைச்சிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதுதான் இந்த ஜட உலகம். பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம். நம்மளுக்கு எப்ப என்ன வரும்னு தெரியாது. சோ ஆனா பக்தன் எப்படி இருக்கான்னா, அவன் தன் பராமரிப்பை பொருட்படுத்துவது கிடையாது, சொத்துக்களை சேர்ப்பதும் கிடையாது, பாதுகாப்பதற்கும் கவலைப்படுறது கிடையாது. தன் கடமையை இயன்றவரை திறமையாக செய்து அதை கிருஷ்ணர்கிட்டே விட்டுறான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கான். அவனுக்கு எந்த மனக்கவலையும் கிடையாது. நான் சோச்சதி நான் காங்ஷதி, பிரம்மபூத பிரசன்னாத்மாவ. சோ அந்த பிரம்மன் நிலைக்கு வந்து விட்டால் எல்லாத்தையும் பகவான்கிட்ட தந்துடுறான். அவன் எந்த ஒரு பொறுப்பையும் முடிவையும் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா கடமையை மட்டும் செய்யறான். எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, கர்மண்யாவதிகாரஸ்தே மா பலா கதாசுன அப்படிங்கிறார். நீ கடமையை செய்வதற்கு மட்டுமே உரிமை உண்டு, அதன் பலனில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னே சொல்லிடுறார். நாமெல்லாம் என்ன செய்யறோம் பல சமயங்கள்ல, அது பக்தர் அல்லாதவங்க அந்த பலன், எனக்கு நாளைக்கு இவ்வளவு போட்டிருக்கேன், 1000 ரூபாய் போட்டிருக்கேன், அதுல எனக்கு கண்டிப்பா 500 ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா வரல அப்படின்னா அவ்வளவுதான், அப்படியே குப்பர் அடிச்சு விழுந்துருவான். அழுது புலம்பி அதுக்குரிய காரணம் என்னென்னவோ சொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரியாது அவன் தான் காரணம்னு. அவனுடைய விளைவே, அவனுடைய கர்மத்தின் விளைவுதான் அதை பாதிக்குது, அவனை பாதிக்குது. தீதும் நன்றும் பிறன் தரவாரா, அவனோட நிழல் தான் அவன் கூட வரும். அவன் செஞ்சதுக்கு தகுந்த பலன் தான் அவனுக்கு கிடைக்கும். என்னதான் நீ குட்டிக்கரணை அடிச்சாலும் உன்னோட கர்ம வினைப்படிதான் எல்லாம் நடக்கும். எப்படி நன்மை உன்னை தேடி வருகிறதோ அது போலவே தீமையும் எப்பப்பெல்லாம் உனக்கு தண்டனை கொடுக்கணுமோ அப்பப்பெல்லாம் அந்த இயற்கையின் சட்டம் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அதுக்காக நாம அழுது புலம்புனாலாம் ஒண்ணும் முடியாது. சோ நடக்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். எவ்வளவு நாள் புலம்பிட்டே இருப்பீங்க, எனக்கு அது நடக்கல, அது நடக்கல, அது நடக்கல, அது நடக்கல. நமக்கு அமைகின்ற அமைப்பு, கணவனோ மனைவியோ இல்ல குழந்தையோ குட்டியோ மருமகனோ மருமகளோ, எல்லாமே நாம் செய்த செயலுக்கு ஏற்ப நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. எதுவுமே நாம திட்டம் போட்டு இவங்கதான் எனக்கு வேணும்னு சொல்லி நாம நினைக்கலாம், இவங்கள நாம தான் தேர்ந்தெடுத்தோம் இல்ல அவங்களா தேர்ந்தெடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு விதிப்படி நடக்கின்றது. சோ அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம அதுல இருந்து விடுபட்டு எப்படி கிருஷ்ண உணர்வுல வாழ வேண்டும்னு கத்துக்கிறது தான் நமக்கு இன்பத்திற்கான ஒரே முடிவு. ஏன்னா எல்லாருமே அமைதியை தேடுறோம், இன்பத்தை தேடுகிறோம். அது எப்படி கிடைக்கின்றது? இப்ப பகவத்கீதை மூலமா நம்ம கத்துக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. அப்ப இறை உணர்வில் நான் நினைச்சது நடக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷம் அமைதி இதெல்லாம் வேணும்னா இந்த கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான் நடக்கும். சோ அவன் பக்தன் எதை செய்தாலும் செய்யாதது போலவே கர்மால அகர்மா. சோ செயல் செய்வான் ஆனா செய்யாதது போல. எப்படின்னா அந்த செயலோட விளைவு அவனுக்கு கிடைக்காது. எம்டி, நோ பேலன்ஸ், கிரெடிட்டும் இல்ல டெபிட்டும் இல்ல, புண்ணியம் இல்ல பாவம் இல்ல. அப்ப செய்யாதது போல தானே. ஒரு செயல் செஞ்சு உங்களுக்கு எதுவுமே அதனோட பலன் இல்லை அப்படின்னா அது செய்யாதது போல. ஆனா செயல் செய்வான் ஆனால் செய்யாதது போல, இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகளற்ற செயல். எனவே கிருஷ்ண உணர்வின் செயலை தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் செய்பவனை பந்தப்படுத்துவதால் அவை விகர்மா. கிருஷ்ண உணர்வுல செய்யலினா என்ன செய்யணும்? விகர்மா தான் செய்யணும். ஒண்ணு மாயாக்கு நீங்க சேவை செய்யணும், இல்லைன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். 2 வாய்ப்பு. கிருஷ்ணருக்கு சேவை செய்யலினா கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் மாயாவுக்கு செய்ய வேண்டி. சோ மாயாக்கு செய்யும் போது அது கண்டிப்பா பல விளைவுகளை கொடுக்கின்றது. ஸ்லோகம் 21. நிராசுர் யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. இத்தகு உணர்வுடையோன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமையுணர்வுகளை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசியத்தை தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண பக்தன் தனது செயல்களின் நல்ல தீய விளைவுகள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை.
அவனது மனமும் அறிவும் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் பரமனின் அம்சம் என்பதால் என்னால் செய்யப்படும் செயல்கள் உண்மையில் என்னால் படுபவை அல்ல, என் மூலமாக பரமனால் செய்யப்படுகிற செயல்களே என்பதை அவன் அறிவான். கை நகரும்போது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, முழு உடலின் முயற்சியினாலே அது நகருகிறது. சுய புலனுகர்ச்சியில் ஆர்வமில்லாத கிருஷ்ண பக்தன் எப்போதும் பரமனின் ஆவலுடன் இணைந்துள்ளான். ஓர் இயந்திரத்தின் பாகத்தைப் போல அவன் செயல்படுகிறான். இயந்திரத்தின் பகுதி எவ்வாறு எண்ணெயிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதோ அதுபோல கிருஷ்ண பக்தனும் பகவானின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது செயல்களால் தன்னை பராமரித்துக் கொள்கிறான். எனவே அவன் தனது முயற்சிகளின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு மிருகத்தைப் போல அவனது உடல் கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. மிருகத்தின் சொந்தக்காரன் சில சமயங்களில் தனது மிருகத்தை கொடூரமாக கொன்றாலும் அஃது எதிர்பார்ப்பதில்லை. உண்மையில் அதற்கு சுதந்திரம் ஏதுமில்லை. தன்னுணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எந்த பௌதிக பொருளின் மீதும் பொய்யுரிமை கொண்டாடுவதும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அநியாயமான வழிகளில் செல்வம் சேர்க்கும் அவசியம் அவனுக்கில்லை. எனவே இத்தகு பௌதிக பாவங்களால் அவன் களங்கமடைவதில்லை. தனது செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவனாவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ கிருஷ்ண பக்தன் நல்ல தீய விளைவுகள் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா அவன் கடமை மட்டுமே செய்கின்றான், பலனை எதிர்பார்ப்பதில்லை. எல்லாமே கிருஷ்ணா அர்ப்பணம். அதனால கிருஷ்ணர்கிட்டயே விட்டுறான். எது வந்தாலும் உன்னோடைய இஷ்டம்தான். ஏன்னா சரணாகதி, அவ்வளவு தூரம் அவன் சரணாகதி அடைஞ்சிருக்கான். சோ அவனது மனமும் அறிவும் முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ மனதை அடக்க, கிருஷ்ண பக்தி அப்படின்னாலே புலன்களையும் மனதையும் அடக்க வேண்டும். அப்ப அந்த புத்தி அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் எதால் அடக்கப்படுது? மனம் கிருஷ்ண பக்தியினால, புத்தி ஞானத்தினால் அடக்கப்படுது. சோ நான் பரமனின் அம்சம் அப்படிங்கிறதுனால என்னால் செய்யப்படும் செயல்கள் உண்மையில் என்னால் செய்யப்படுறது கிடையாது. ஒரு பொம்மலாட்ட கருவி மாதிரி. இப்ப பொம்மலாட்ட கருவி பார்த்திருக்கீங்களா? ஒரு பொம்மை பின்னாடி இருந்து அந்த நூலை வச்சு ஒருத்தன் இயக்குவான். இயக்குறது என்னமோ அவன்தான், ஆனா பொம்மை ஆடிட்டு இருக்கும், கை காலெல்லாம் அசைச்சு. அப்ப பாக்குறவங்க, குழந்தைங்களாம் என்ன நினைப்பாங்க? இந்த பொம்மை பேசுது, ஆடுது, அந்த ஆக்ஷன் பண்றப்போ அது நிஜமா நினைக்குது. அது போல ஒரு பக்தன் பகவானிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் போது அவன் பகவானோட கையில ஒரு பொம்மலாட்ட கருவி மாதிரி. எப்படி இப்ப அர்ஜுனன் நான் சொல்றதை மட்டும் நீ செய் அப்படிங்கிறார். அப்ப பகவான் என்னென்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் அர்ஜுனன் செய்யறான். கரிஷ்யே வசனம் தவ, நீ சொன்னது மாதிரியே நான் செய்யறேன் அப்படிங்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? நான் செய்ய மாட்டேன், எனக்கு பாவம் வந்துரும், அவங்களெல்லாம் கொன்னா எனக்கு பாவம் வந்துரும், நான் நரகத்துக்கு போயிடுவேன், அப்புறம் பெண்கள் எல்லாம் சோடை போயிடுவாங்க, வர்ணசங்கரம் ஏற்படும், பல ரீசன் சொல்றான். எப்படி என் தாத்தாவையே நான் கொல்லுவேன், எப்படி என்னோட குருவை துரோணாச்சாரியனை நான் கொல்லுவேன், நீ கிருஷ்ணா நீ சாந்திப்ப முனிய நீ கொல்லுவியா அப்படின்னு எல்லாம் எடுத்து கேள்வி கேட்கிறார். அப்ப பகவான் சொல்ற, எனக்காக நீ செயல்படு. நீ இல்லைன்னா உன்னோட இடத்துல நான் வேற யாரையாவது வச்சு நான் முடிச்சிடுவேன் காரியத்தை. நீதான் எனக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த புகழ் உனக்கு சேர வேண்டும் என்பதற்காக உன்னை நான் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லி குருச்சேத்திர போர்க்களத்துல அவரை ஈடுபடுத்துறார். அப்ப அர்ஜுனன் புகழ் பெறுகிறார். அப்படியே அர்ஜுனன் செய்யாட்டி கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க? அர்ஜுனன் தோத்து ஓடிட்டான், பயந்து ஓடிட்டான். ஏன்னா உலகம் என்ன பேசும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படியெல்லாம் தூற்ற முடியுமோ, நல்லவனா இருந்தா கூட தூற்றத்தான் செய்வாங்க. ஏன்னா அநியாயமான ஆட்சி அங்க வழிவகுக்கும். கிருஷ்ணருக்கு என்னன்னா நல்ல ஆட்சி கொண்டு வரணும், யுதிஷ்டர திறமையில. ஆனா இங்க அநியாய ஆட்சி நடைபெறும் போது மக்களுக்கு கோபம் எச்ச வரும். இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுனன் தான். அன்னைக்கு மட்டும் இவர் நின்று போர் புரிஞ்சிருந்தானா நம்மளுக்கு இத்தனை கஷ்டம் வந்திருக்காது. திருப்பி பேசுவாங்களா இல்லையா? அப்ப அர்ஜுனன் அங்க மோசமானவனாக மக்களால் வர்ணிக்கப்படுவான். இத்தனை கஷ்டத்துக்கு காரணம் அர்ஜுனன். அவன் வேணும்னே புறமுதுகு காட்டு ஓடிட்டான், பயந்து ஓடிட்டான், பயந்தாங்கொள்ளி. இவன் ஏன் சத்திரனா பிறக்கணும்? இவன் பேசாம ஒரு சூத்திரனா பிறந்திருக்கலாமே. சத்திரனா பிறந்து அவனோட கடமை செய்யாம விட்டுட்டான். இவங்கெல்லாம் திட்டுத்தனம் மண்ணங்காட்டிக்குத்தானே நம்மளாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அன்னைக்கே அவனை கொண்டிருக்கணும். திரௌபதி அவமானப்படுத்தினாங்க, அப்ப யாருமே கேட்கல. அவ்வளவு ஒரு கொடூரமான நிகழ்ச்சியவே அவங்க
அரங்கேற்றினாங்க, சபையிலேயே அரங்கேற்றினாங்க. இவங்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க. 6 விதமான பாபங்கள் செய்பவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். அதுக்கு எந்த தயவுதாட்சணை கிடையாது. இன்னைக்கு கூட அரசாங்கம் பல கைதிகளை தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்க இறப்பின் போது அந்த தண்டனையே நரகலோகத்துல போய் அனுபவிப்பாங்க. அதுக்கு இதுவே மேல். கவர்மெண்ட் தண்டனை கொடுக்குதுன்னா கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்காத டிபார்ட்மெண்ட். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், நீதிமன்றம், ஜட்ஜு, இதெல்லாம் பிடிக்காது யாருக்கும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஜட்ஜா இருக்கிறதா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த பொதுவான ஒரு நீதிமன்றம், இந்த ஜெயிலு, இதெல்லாம் இங்க ஜட உலகில இல்லைன்னா மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு தப்பு செஞ்சுட்டு நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருமே அதனால பாதிக்கப்படுவாங்க. எப்படி நிதித்துறை இருக்குது, அது எல்லாருக்குமே பிடிச்ச துறை. ஆனா அந்த காவல்துறை இல்ல இந்த ஜெயில எல்லாம் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா இருந்துதான் ஆகணும். ஸோ இங்க நாம யாருமே தனித்து செயல்பட முடியாது. நாம் ஒண்ணு பகவானோட கைப்பாவையாக இருக்கணும், இல்லைன்னா மாயாவோட பாவையில 3 குணங்களுக்கு மாயா நம்மளை உட்படுத்துவாங்க. ஒண்ணு பகவான் கையில, இல்லைன்னா மாயாவோட எல்லைக்கோட்டுல இருக்கணும். அப்ப முழு உடனின் முயற்சியினாலேயே ஒரு கை நகருது. கை தானா நகர முடியாது. அப்ப அப்ப உடல் யாரு? உடல் பகவான். கை அப்படிங்கிறது அது ஒரு அங்கம். நாமெல்லாம் ஒரு சின்ன துணுக்கு தான், பகவானோட அங்கம். சோ முழு உடலுக்கு நாம் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நாம தனித்து இருக்க முடியாது. கை நான் வேலை செய்ய மாட்டேன்னு சும்மா இருந்ததுன்னா, இல்ல நான் இந்த உடல் விட்டு வெளியில போறேன்னா அதுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. கை தனியா விழுந்துட்டா செத்துரும். அதுக்கு ஒரு இயக்கம் கிடையாது. அப்போ ஒரு எந்திரம் எப்படி செயல்படுது, அது போல அந்த எந்திரம் எப்படி பராமரிக்கப்பட்டு அந்த எந்திரத்தின் பாகங்கள் எல்லாம் அதனோட சுத்துது. இப்ப நான் ஒரு நட்டே, சின்ன நட்டு இருக்கு, போல்ட். அது நான் உங்களோட இருக்க மாட்டேன்னு கலந்துட்டுனா என்ன ஆகும்? அதுக்குதான் நட்டோம். சோ எந்திரமும் அது சரியா செயல்படாது. அது போல கிருஷ்ண பக்தனும் பகவானின் திவ்ய தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது செயல்களால் தன்னை பராமரித்துக் கொள்கிறான். எனவே அவன் தனது முழு முயற்சியின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. சோ ஒரு மிருகம் கூட என்ன நினைக்குது, தன்னோட சொந்தக்காரருக்கு நான் சேவை செய்யணும். அப்ப அதை கொன்றால் கூட அந்த மிருகம் எதிர்ப்பதில்லை. ஏன்னா அதுக்கு சுதந்திரம் கிடையாது. அது போலத்தான் நாமும் பகவானுக்கு சேவை செய்யப்படுபவர்கள். அப்ப பகவானுக்கு இன்பம் அளிப்பவர்கள் நாமெல்லாம். பகவான் இன்பத்தை அனுபவிப்பவர். அதுக்காகத்தான் நம்மளையெல்லாம் தோற்றுவிச்சிருக்கிறார். ஆனா நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ஜட உலக பார்வையில பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யறது ஆண்டான் அடிமை அப்படி கிடையாது. அங்கெல்லாம் சேவை செய்யறது அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பேரின்பம். அங்க எந்த வேலையும் இருக்காது. ஆன்மீக லோகத்துல பசியோ இல்ல தாகமோ இல்ல சம்பாதிக்கணுங்கிற அவசியமோ எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் ஜாலியா உட்காந்து என்ன சேவை செய்யறது, பகவானுக்கு பூ கட்டலாம், வேணும்னா பூ கட்டலாம், இல்ல கற்பக மரத்துக்கடியில போய் கேட்டா அது தானா தந்துரும், இல்ல நீங்க சிந்தாமணி கல்லு உரைச்சிங்கன்னா அது தானா நிறைய தரும். புஷ்பக விமானத்துல போய் அங்கங்க இறங்கலாம். பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் படிக்கலாம், கேட்கலாம், பாடலாம், ஆடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க எந்த ஒரு துன்பத்திற்கும் சிறு அறிகுறி கூட கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறது இங்க இல்லை, இங்க இருக்கிறது அங்க இல்லை. ஆனா இது துக்காலயம். இங்க எல்லாமே துக்கம், ஆனா அங்க எல்லாமே இன்பம். இத நாம நம்ப மறுக்கிறோம்னா நம்ம அறிவு அப்படிப்பட்டது. ஏன்னா நம்ம உண்மையே கண்டதில்லை. அமெரிக்கா பார்த்தவங்க தான் அமெரிக்கா பத்தி சொல்ல முடியும். நாம ஆன்மீக லோகத்தை பார்த்ததில்லை. ஆனா பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க பாகவதத்துல. அதை நம்பிதான் ஆகணும். ஏன்னா நம்ம போற வரைக்கும் நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம ஜட உலகில இருந்து பழகி அந்த முக்குணங்கள்லயே யோசிச்சுட்டு இருப்போம். தன்னுணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எந்த பௌதிக பொருள் மேலையும் பொய்யுரிமை கொண்டாட நேரம் கிடையாது. இது என்னோடது, அது என்னோடது, அது என்னோடதுன்னு. ஏன்னா எல்லாமே பகவானுடையதுன்னு அவனுக்கு தெரியும். அப்ப உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அநியாய வழிகள்ல செல்வம் சேர்க்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. எனவே பௌதிக பாவங்களால் அவன் களங்கம் அடையிறது கிடையாது. அவன் தனது செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவனாக இருக்கிறான். எல்லாத்தையும் பகவானுக்காக செய்யும் போது அவனுக்கு எந்த ஒரு கர்மத்தின் விளைவுகளும் தாக்குவதில்லை. அது நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது. கிருஷ்ண உணர்வு எனும் நெருப்பில்
எரிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்த ஸ்லோகம் 22. யத்ருச்சா லாப சந்துஷ்டோ துவந்தவாதினோ வாதீதோ விமஸ் விமத்சரஹ சமசித்தௌ அசிதௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. ஹரே நான் கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. ஆ. எவனொருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகிறானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண பக்தன் தனது உடலை பராமரிப்பதற்காக கூட பெரும் முயற்சி ஏதும் செய்வதில்லை. தானாக அடையப்படும் லாபங்களில் அவன் திருப்தி கொள்கிறான். அவன் கடன் வாங்குவதும் இல்லை, யாசகம் கேட்பதும் இல்லை. ஆனால் தனது சக்திக்கேற்றவாறு நியாயமாக உழைத்து தனது நேர்மையான வேலையினால் கிடைத்ததை வைத்து திருப்தி அடைகிறான். எனவே அவன் தனது வாழ்வில் சுதந்திரமாக உள்ளான். மற்றவர்களது சேவை கிருஷ்ணருக்காக தனது சேவையில் தடையாக இருப்பதை அவன் அனுபவிப்பதில்லை. இருப்பினும் அவன் கிருஷ்ணரின் தொண்டிற்காக பௌதீக உலகின் இருமைகளால் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு செயலிலும் பங்கேற்க முடியும். வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்றவற்றால் ஜட உலகின் இருமைகள் உணரப்படுகின்றன. கிருஷ்ண பக்தன் இருமைக்கு அப்பாற்பட்டவன். ஏனெனில் கிருஷ்ணரின் திருப்திக்காக அவன் எதையும் செய்ய தயங்குவதில்லை. எனவே அவன் வெற்றி தோல்வி இரண்டிலும் ஸ்திரமாக உள்ளான். உன்னத அறிவில் முழுமையடையும் போது இந்த அறிகுறிகளை காணலாம். ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அவனுக்கு தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து ரொம்ப பெருசால எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேரு அனுபவிக்கணுங்கிற ஆசையில தன்னுடைய ரத்தத்தையே, எப்படி நாய் எலும்பை கடிக்கும் போது அதனோட ரத்தத்திலேயே அந்த எலும்பை கடிக்கும் போது நாக்குல இருந்து ரத்தம் வரும். அது நினைச்சுக்கும் எலும்புல இருந்து தான் வருதுன்னு இன்னும் அதிகமா கடிச்சிட்டே இருக்கும். அது போல ஒட்டகம் கள்ளிச்செடியை சாப்பிடும் போது அது நாக்குல இருந்து ரத்தம் வரும். அது நினைச்சுக்கும் கள்ளிச்செடியில இருந்து ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா கடிச்சு 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 துன்பத்தை தனக்கு தானே ஏற்படுத்திக்கும். அது போல இந்த ஜட உலகத்துல மக்கள் எல்லாம் அனுபவிக்கின்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னா பெரிய வீடு, பெரிய ஃபேக்டரி, பெரிய முதலாளி, காரு, பங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஆசைகளை வளர்த்து கொண்டு தங்களுடைய உடல் உழைப்பையே ரத்தமாக்கி அதைவே அவங்க குடிக்கிறதுக்கு சமமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யாராலையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா கிரகமந்த கூபம், இந்த வீடு, அவன் வீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு, மனைவி, மக்கள் அவனோட ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துப்பாங்க. கடைசியில அவனை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு எப்ப முடியாம போகுதோ அப்போ அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை எல்லாம் கத்துக்கல, பாகவதம் படிக்கல, பகவத்கீதை படிக்கல, எந்த ஞானமும் கிடையாது. கடைசியில படுத்த படுக்கை ஆயிடுறான். அப்புறம் அஜாமிலன் கூட நாராயணா என்னும் மந்திரத்தை தெரிஞ்சோ தெரியாம சொன்னதுனால அவனுக்கு நற்கதி கிடைக்குது. ஆனா இப்ப இருக்கிற அஜாமிலன்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நல்ல பேரை வைக்கிறதுக்கு கூட இப்ப தெரியறது இல்ல குழந்தைகளுக்கு. குழந்தையோட பேரை தெரிஞ்சோ தெரியாமலோ நாராயணான்னு வச்சதுனால, அது கூப்பிட்டதுனால, ஏன்னா பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானோட நாமத்தை சொன்னா கூட அவ்வளவு நன்மை தருது. ஆனா இப்ப யாருமே பகவானோட நாமத்தெல்லாம் வைக்கிறது கிடையாது. நிறைய பப்பி குப்பி லல்லி லுல்லின்னு வச்சுக்கிறாங்க. சோ இப்ப இந்த தானாக வரும் லாபத்துல திருப்தி அடைஞ்சு இருமையிலிருந்து விடுபட்டு, இருமை அப்படின்னா என்ன? நன்மை தீமை, நல்லது கெட்டது, புகழ்ச்சி இகழ்ச்சி, லாபம் நட்டம், இந்த மாதிரி இருமையிலிருந்து விடுபட்டு. ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல எதை எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட் இருக்கு. எல்லாத்துக்கும் இருமை இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துல இருமையே கிடையாது. அங்க ஒன்னே ஒண்ணுதான், மகிழ்ச்சி, என்றும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்ப அவனுக்கு பொறாமையும் கிடையாது யார் மேலயும். ஏன்னா பௌதிகமா இருக்கிறவங்க பாருங்க, அவன் பெரிய வீடு கட்டுறான், அதுக்கு மேல நான் கட்டணும். அவன் நல்ல சாரி கட்டியிருக்கா, அதுக்கு மேல நான் கட்டணும். அவன் நகை போட்டிருக்கா, அதுக்கு மேல நான் எடுக்கணும். தங்களுக்காக எடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்காக தான் கார் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, அவங்க தோற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள். அடுத்தவங்க பார்க்கணும் யாருன்னு அவங்களுக்கு தோற்றத்தை அழகுபடுத்துறாங்க, அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அழகுபடுத்துறோம். சோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பொறாமை, மற்றவர்களை பார்த்து. அப்ப வெற்றி தோல்வியை வெற்றி தோல்வியில் நிலைத்து செயலாற்றுகிறானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. வெற்றி தோல்வியே கிடையாது, அந்த ரெண்டு இருமையும் கிடையாது. எது வருதோ அதை ஏத்துக்குவான்.
கோலா இது இது மாதிரி சைத்தன்ய சரிதாமிரத்துல கோலாக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் விக்கிறவர். அவர் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு குடிசை, ஒரு ஓட்டப்பானை, அதை மூடுறதுக்கு ஒரு தட்டு, அப்புறம் ஒரு டம்ளர். அவரோட வீடு கூட ரொம்ப ஒழுகும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட வியாபாரம் என்னன்னா வாழைப்பழம், அந்த வாழைத்தாரை விக்கிறது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு போய் அவர்கிட்ட பேரம் பேசுவார். அவர் வந்து எப்பவுமே நியாயமான விலை தான் விற்பாரு. 50 ரூபா, மார்க்கெட்ல எல்லாம் 70 ரூபாய் சொன்னா இவர் 50 ரூபா சொல்லுவார். ஏதோ ஒரு 10 ரூபா மட்டும் லாபம், அதிகமாலாம் வைக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அன்னைக்கு மட்டும் இருந்தா போறோம், இல்லைன்னா கூட இறந்து சாப்பிட்டுக்குவாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு போய் இது என்ன 50 ரூபாயா, இது என்ன இவ்வளவு வச்சா விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே அவர் சீண்டுவார். ஐயா, நீங்க நீங்க வந்து பக்தர், உங்களுக்கு தெரியும் நான் அப்படியெல்லாம் லாபம் வைக்க மாட்டேன், எனக்கு இன்றைக்கு உணவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, நீ ரொம்ப எச்சு வைக்கிற அப்படின்னு. சரி, உங்களுக்கு எவ்வளவு, ஏன்னா அவர் சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு அட்ராக்டிவா இருப்பார். கிருஷ்ணர் தானே அவரு, அட்ராக்டிவா இருப்பார். அவர் பிராமணர். சரி, இன்னைக்கு பிராமணருக்கு நான் கொடுத்த மாதிரி இருக்கட்டும், நீங்க என்ன வேணுமோ, என்ன விலை வேணுமோ அதை கொடுத்து எடுத்துக்கோங்கன்னு. அப்ப அவர் வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்து எடுத்துட்டு போயிடுவார். இப்படியே அவர்கிட்ட டெய்லி ரகலை பண்ணுவார். அப்போ ஒரு நாள், உங்களுக்கு என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க உங்க வீட்டை வந்து பாக்குறேன் அப்படின்னு போய் பார்க்கும்போது வெறும் ஒரு குடிசை, அதுல வந்து ஒரு பானை, அதுல தட்டு ஒண்ணு, டம்ளர், ஒடுங்கின டம்ளர், இதுதான் அவரோட சொத்தே. அப்ப சைத்தன்ய மகாபிரபுட்டு காட்டுறாரு, நீங்க என்னை லாபம் வைக்கிறேன்னு சொல்றீங்களா பாருங்கன்னு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சேதான் அவர்கிட்ட லீலை பண்றாரு. ஏன்னா போன பிறவிலேயே அவருக்கு தொடர்பு இருக்கு கிருஷ்ணர் கூட. அப்போ பகவான் வந்து அவருக்கு மகாபிரகாச லீலை எங்கன்னா அத்வைத பிரபு வீட்டுல எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து இவர் சொரூபத்தை, கிருஷ்ணருடைய அந்த சொரூபத்தை அவருக்கு காட்டுறார். கோலா கோலா அவர் பேரு வந்து கோலா வச்ச ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு பக்தன், அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் இருமைகள் கிடையாது. யார்கிட்டயும் யாசகம் கேட்கறதும் கிடையாது. அவன் பெருசா லாபத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. அன்னைக்கு என்ன என்ன வேணுமோ அப்படியே பகவான் தன்னை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனால் தனது சக்திக்கேற்றவாறு நியாயமாக உழைத்து தன் நேர்மையான வேலையினால் கிடைப்பதை வைத்து திருப்தி அடைகிறான். ரொம்ப ஆசைப்படுறது கிடையாது. எனவே அவனது வாழ்வில் சுதந்திரமாக உள்ளான். சுதந்திரம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு அளவு லிமிட் அதிகமாகும் போது, எல்லைக்கு அப்பாற்பட்டு நாம லாபம் சம்பாதிக்கணும் போகும்போது நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம். நிறைய டாக்ஸ் கட்டணும், நிறைய பொறுப்புகள் வருது, ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அதை பாக்குறக்கே நம்மளுக்கு நேரம் பத்தாது. அப்போ இந்த ஞானத்தை எப்படி அறிந்து கொள்றது? அவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள நேரமே கிடையாது. அதுலயே போயிடுறாங்க. எப்பவுமே அதுலயே கவனம் இருக்கும். நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க, எங்களுக்கு நேரமே இல்லைங்க, நேரமே இல்லைங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக பௌதிக ஆசைகளை வைத்துக்கொண்டு அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப மற்றவர்களது சேவை கிருஷ்ணருக்கான தனது சேவையில் தடையாக இருப்பதை அவன் அனுமதிப்பதில்லை. இருப்பினும் அவன் கிருஷ்ணரது தொண்டர்க்காக பௌதிக உலகின் இருமைகளால் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு செயலிலும் பங்கேற்க முடியும். சீதோசன சுகதுக கதாக ஆகமாப்பாயினோ சனித்யா தாம் திரீசஸ்வ பாரத. சோ அந்த குளிர்காலமோ கோடை காலமோ இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்ப இன்பம் துன்பம் இந்த ஜட உலகில் இருமைகள்ல இருந்தாலும் கூட அதற்கு அப்பாற்பட்டவனாக அவன் இருக்கிறான். ஏன்னா கிருஷ்ணரோட திருப்திக்கு அவன் எதையும் செய்ய தயங்கிறது கிடையாது. மான அவமானம் எல்லாம் கிடையாது அவனுக்கு. சோ அடுத்தவங்க திட்டுறாங்க, எனக்கு அவமானம் நினைக்க மாட்டான். எனக்கு மானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓவரா பாடுபடவும் மாட்டான். ஏன்னா அந்த தாட்ஸ் அதுலயே இருந்ததுன்னு வைங்க, நினைப்பு எனக்கு மற்றவங்க புகழ் சேர்க்கணும் அப்படின்னு இருந்தா அவன் அதுக்காகவே பாடுபடணும். கிருஷ்ணர் 2வது பட்சம்தான். அப்படி கிடையாது கிருஷ்ண பக்தனுக்கு. கிருஷ்ணர் தான் எப்பொழுதும் முதல் பிரைமரி. சோ வெற்றி தோல்வி எதுலயுமே அவன் ஸ்திரமா இருக்கிறான், சமநிலையில இருக்கிறான், நியூட்ரலா. வெற்றிக்குள்ள வந்து ஓன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ஜாய் பண்றதோ இல்ல
ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு என்ஜாய் பண்றதும், தோல்வி வந்தா உடனே துவண்டு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறது, முக்காடு போட்டுட்டு போறது கிடையாது. துவண்டு அழுகிறதும் கிடையாது. சோ எப்பவுமே ஸ்திரமா இருக்கிறான். அப்ப உன்னத அறிவில் முழுமையடையும் போது இந்த அறிகுறிகளை நாம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க முகம். அவங்க அவங்க தேஜஸா இருப்பாங்க. எதுக்கும் அவங்க சலனப்பட மாட்டாங்க. சலனம் அப்படிங்கிறது சீக்கிரம் கோவப்படுறது, இல்ல சீக்கிரம் சந்தோஷத்தை அஹஹஹான்னு காட்டுறது, அது கிருஷ்ண பக்தனுக்கு கிடையவே கிடையாது. அவன் எப்பவுமே சாந்தமா, எந்த நேரத்திலயும் சாந்தமா இருக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறதோ, இல்ல அவன் மகிழ்ச்சியில வார்த்தைகளை விடுறதோ கிடையாது. ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப மோசமான விளைவு. அந்த எட்ஜ், இந்த எட்ஜ். அப்போ அவன் எப்போ சமதளத்துல இருக்கிறான், நியூட்ரலா. 23. சோ இதோட முடிச்சுக்கலாமா? இன்னும் ஒரு சின்ன ஒண்ணு. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசக யஜ்ஞாய சரத கர்ம சமக்ரம் பிரவீலியதே. மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகின்றது. பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்தவன் எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டு பௌதிக குணங்களின் களங்கங்களிலிருந்து விடுபடுகிறான். கிருஷ்ணருடனான தனது உறவின் ஸ்வரூப நிலையை அவன் அறிந்திருப்பதால் அவன் முக்தியடைய முடியும். இதனால் அவனது மனம் கிருஷ்ணரின் நினைவிலிருந்து விலகுவதில்லை. இதனைத் தொடர்ந்து அவன் எதை செய்தாலும் மூல விஷ்ணுவான கிருஷ்ணருக்காகவே செய்கிறான். எனவே அவனது செயல்கள் அனைத்தும் யாகங்களே. ஏனெனில் பரம புருஷரான விஷ்ணுவை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுவதுதான் யாகம். இத்தகு செயல்கள் எல்லாவற்றின் விளைவுகளும் நிச்சயமாக உன்னதத்தில் கலந்து விடுவதால் அவன் ஜட விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்தவன் எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு, அவனுக்கு எந்த இருமைகளே கிடையாது. ஏன்னா லாபம், நட்டம், துக்கம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி இருமைகள் அவனை பாதிக்கிறது கிடையாது. சோ ஸ்வரூப நிலையை அவன் தெரிஞ்சிருக்கிறான். கிருஷ்ணருக்கு நான் என்றும் சேவகன். அதனால அவன் மற்ற பௌதிக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டாதனால அவன் முக்தி அடைந்த நிலை. முக்தினா என்ன? பௌதிகத்திலிருந்து விடுபடுவதுதான் முக்தி. சோ முக்திக்கு மேல பக்தியும் கிடைக்குது. அதனால அவன் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக சுத்த சத்துவ குணத்தில் அவன் கிருஷ்ணருக்காக செயல்படுவதில் ஈடுபட்டிருக்கிறான். சோ ஏன்னா எதை செஞ்சாலும் அவன் கிருஷ்ணருக்காக, விஷ்ணுக்காக. கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான், ஒரே தளத்துலதான் இருக்காங்க. அப்போ பகவானுக்காக செயல்படுறதுல அவன் செயல்கள் எல்லாமே இருக்கு. அதுதான் யாகமா செய்யப்படுது. ஏன்னா கிருஷ்ணருக்காக செய்யப்படும் அனைத்து காரியமும் யாகங்கள். யஜ்ஞார்த்த கர்மனோ அந்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தன தர்த்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு எதெல்லாம் பகவானுக்காக செய்கிறானோ அதெல்லாம் யாகமாக மாறுகின்றது. ஆனா எதெல்லாம் பகவானுக்காக செய்யல, எனக்காக செய்யறனோ அதெல்லாம் என்ன ஆகுது? நம்மளுக்கு இருமையை உண்டாக்குது, பலன்களை கொடுக்கின்றது. அந்த பலன்கள் என்ன ஆகுது? பந்தப்படுத்துது, தொடர் விளைவுகள். ஏன்னா அதுக்கடுத்து என்ன ஆகுது? பிறவி உண்டாகுது. அந்த பலன்கள் மூலமாக மறுபிறவி உண்டாகுது. ஏன்னா அந்த பலன்கள் என்ன இருக்கும்? நல்லது, கெட்டது, பாவம், புண்ணியம் இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு உடல் என்ற கருவியை எடுத்து மறுபடியும் அனுபவிக்கணும். உடல்னா மனித உடல்னு நினைச்சுக்க வேண்டாம். நாம் செய்த கர்மாக்கு தகுந்த மாதிரி அது 84 லட்சம் வகையில எந்த உடலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் நிறைய ஆபத்துகள் இருக்கு. என்னமோ பேசுறப்ப நம்ம சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம். ஆனா நரகலோகத்துக்கு போனவங்க அங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு லைன்ல நின்றுட்டு இருப்பாங்களாம். அப்போ யமதர்மன், சித்திரகுப்தன் எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன உடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ லைன்ல நிக்கிறவங்க, ஆஹா நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே, தெரியாம பண்ணிட்டேனே, நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேனே, எனக்கு மனித உடல் கிடைச்சா கூட பரவாயில்லையேன்னு அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுட்டு நிப்பாங்களாம். ஏன்னா மனித உடல் கிடைக்கிறது சூதுர்லபம். மனிதனாய் பிறப்பது அரிது, அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ அந்த சமயத்துல நம்ம எக்ஸாம்க்கு போறப்ப எப்படி முதல்ல எல்லாம் படிக்க மாட்டோம். எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு ஆஹா படிச்சிருந்தா ஆகாதா, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேன், கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அது மாதிரி கிடையாது. அப்போ எவ்வளவு பேருக்கு இந்த அறிவு கொடுத்தும் இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு துரதிர்ஷ்டம் பாருங்க.
புட்டு புட்டு வைக்கிறாரு பகவத்கீதையில பகவான். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம உடல் என்கின்ற இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், அத்தனை சொல்லி கொடுக்கிறார். இவ்வளவு ஒரு பாடம் படிப்பு கொடுத்து நாம அதெல்லாம் ஏத்துக்காம எத்தனை பேர் வெளியில இந்த வகுப்பு அட்டன் பண்ணாம அவங்க இஷ்டப்படி சுதந்திரமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சுதந்திரமே கிடையாது, ஆனா துஷ்பிரயோகம் பண்ணிட்டு அப்படி செயல்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலை அதெல்லாம். அப்ப இத்தகைய செயல்கள் எல்லாவற்றின் விளைவுகளும் நிச்சயமாக உன்னதத்தில் கலந்து விடுவதால் அவன் ஜட விளைவுகளால் பாதிக்கப்படுவது கிடையாது. கிருஷ்ண உணர்வுல செய்யற செயல்கள் எல்லாமே உன்னதமானது, அதனால அதுக்கு விளைவு கிடையாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள்